காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போறிய, நைட் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வரிய. அது வரைக்கும் அந்த ரம்யா கூட தானே ஆபீஸ்ல இருக்கீங்க. அது பத்தாதா உங்களுக்கு? வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு போன் பண்ணி வேற நீங்க குட் நைட் சொல்லணுமா? ஏன் அந்த குட் நைட்லாம் அந்த ஆபீஸ்ல சொல்லி தொலைய வேண்டியதானே? நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அத பத்தி பேசிட்டு இருந்தோம். நாளைக்கு மீட்டிங் பத்தி ஆபீஸ்ல போய் பேசிக்க வேண்டியதானே? அது என்ன போன்ல பேசுறது? ஐயோ எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன். ஐயோ தூக்கம் வருதா? இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீங்க தூங்கவே கூடாது. என்னது தூங்க கூடாதா? என்ன? இல்லதா, நீங்க ராத்திரி முழுக்க தூங்காம என்கிட்ட விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கணும். என்னது விடிய விடிய பேசணுமா? ஆமாத்தா, பொன்னாட்டி கர்ப்பமா இருக்கும்போது புருஷன் கூடவே இருந்து அன்பா பேசி அவளை சந்தோஷமா வச்சிருந்தா வயித்துல இருக்க குழந்தை நல்லபடியா பிறக்குமா. அதனால சொன்னேன் அத்தா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஐயோ அத்தா, என்ன? உங்களுக்காக ஸ்பெஷலா பால் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாலை குடிங்க, அப்புறமா படுத்துக்கலாம். ஆஹா எனக்கு வேண்டாம். அத்தா அப்படியெல்லாம் சொல்ல கூடாது அத்தா. இந்தாங்க பாலை குடிங்க. எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, நான் நாளைக்கு குடிக்கிறேன் போ. ஐயோ இன்னைக்குதான் ரொம்ப நல்ல நாள், இன்னைக்கு குடிச்சிருங்களே அத்தா. என்னது நல்ல நாளா? இல்லத்தா, இன்னைக்கு குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். குடிங்கத்தா, குடிங்க. சரி குடு. குடிங்க குடிங்க. பாலு எப்படித்தான் இருந்துச்சு? பாலு மாதிரி தான் இருந்துச்சு. என்ன கேள்வி கேக்குற நீ? இல்ல, இத குடிச்சதும் உங்களுக்கு ஏதாவது தோணுதா? அதெல்லாம் தோணல, நீ தள்ளு, எனக்கு தூக்கம் வருது. என்ன லேகியத்தை குடிச்சதும் உன் புருஷன் பாஞ்சு வருவாருன்னு அந்த சாமியார் சொன்னாரு. ஆனா இவரு பூனை மாதிரி பவ்யமா தூங்க போயிட்டாரு. அந்த சாமியாரு நம்மள நல்லா ஏமாத்திட்டோம். நாளைக்கு கோயிலுக்கு போய் நல்ல பெரிய கல்ல பார்த்தா அவன் தலையில போடணும்.